ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறார். இதுதான் இப்போதைக்கு பரபரப்பான செய்தி. எல்லாரும் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாரையும் என்ன பண்றாரு, அதிரடியாக நீக்கிறாரு, வா வா அப்படின்னு கூப்பிடணும், போன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையிலே இங்க தனித்து விடப்பட்டவர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கும் பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமது எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் ஜெயா டிவி அப்படின்ற ஒரு சேனலும் அதிமுகவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இங்க அதிமுக ரெண்டா பிரியுது. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. சசிகலா டிடிவி தினகரன் டீமை பிரிச்சு விடுறாங்க. இதனால அப்போதைய அதிமுகவா இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இங்க ஜெயா டிவியும் நமது எம்ஜிஆர் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணாங்கன்னா கைவிட்டாங்க. அப்ப அபிஷியலா ஒரு பேஜ் இல்லையா, அதிமுகவின் செய்திகளும் நிலைப்பாடுகளையும் சொல்றதுக்கு ஒரு டிவி சேனல் இல்லையே, ஒரு பத்திரிகை இல்லையே அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் புரட்சி தலைவர் அப்படின்னு ஒரு பத்திரிகையை என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பிச்சாங்க ஓபிஎஸ் தலைமையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவரை என்ன பண்ணாரு, விலகி வந்துட்டாரு. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சண்டை வரும்போது ஓபிஎஸ் வெளியேறும் போது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதிமுகவுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு டிவி சேனல் இல்லையே, ஒரு பத்திரிகை இல்லையே, எப்படிங்க இதெல்லாம் செயல்படுத்தணும்? அப்ப எப்படிங்க அதிகாரமா ஒரு பொதுச் செயலாளர் ஒரு நியூஸ் போட்டாலோ இல்ல ஒரு செய்தியை ஒன்று வெளியிட்டாலோ எது மூலியமா நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துவீங்க அப்படின்னும் பொழுது, ஏன்னா நீங்க மக்களுக்கு இந்த மீடியா சோசியல் மீடியா பத்திரிகைன்றது ரொம்ப கனெக்டிவிட்டி. ஏன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போதான் சோசியல் மீடியாலாம் அதிகமாக வந்திருக்கு. அப்போல்லாம் சோசியல் மீடியாவில் இல்லை, ஒன்று நியூஸை பார்த்து ஒன்று டிவியை பார்த்து நியூஸை தெரிஞ்சுப்போம், இன்னும் பத்திரிகையை பார்த்து அது நியூஸ் பேப்பரை வாங்கி என்ன பண்ணுவோம், நம்ம நியூஸை தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போவே என்ன பண்ணாங்கன்னா மக்களோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகைகள் டிவிகள் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இப்போ யூடியூப் சேனல் சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக வந்துருச்சு. யாருமே இப்போ டிவி முன்னாடிலாம் உட்காரதுலன்னு வச்சிங்களா, ஃபோன் முன்னாடி தான் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் கூட அதிகமாக வாங்குறது இல்லை, ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு அதிகாரமான ஒரு அஃபிஷியல் இது இருக்கணும்ல, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும், மீடியா பிளாட்ஃபார்ம்ன்றது ஒன்று இருக்கணும். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ இல்லாமல் இருந்தது. இந்த பக்கம் ஜெயா டிவி நமது எம்ஜிஆர் அப்படின்ற பத்திரிகை இந்த பக்கம் போயிருச்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அப்படின்ற பத்திரிகை இந்த பக்கம் போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இங்க ஒரு மீடியா டிவி சேனல் இல்ல, பத்திரிகை இல்லை. அப்போ சி.வி. சண்முகம் ஒரு 5 பேரை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணாரு, ஒரு டிவி சேனல் ஒரு பேப்பர் ஆரம்பிச்சாரு. அதாவது நியூஸ் ஜே அப்படின்ற ஒரு டிவி சேனலும் இந்த பக்கம் நமது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை என்ன பண்ணாரு ஆரம்பிச்சாரு. இந்த ரெண்டு மீடியா பிளாட்ஃபார்மும் அதிமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒரு நியூஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நியூஸ் ஜேல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பகிரங்கமா என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பத்திரிகையில போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அப்போ திமுக ஆட்சியில் இருந்ததுனால திமுக செய்த குற்றங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா காட்டியும் எதனா ஒன்று என்ன பண்ணுவோம் போட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இது அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த பிளாட்ஃபார்ம். ஏன்னா மக்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் ஆயிடலாம், கனெக்டிவிட்டி வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முதுகெலும்பாகவே இருந்தது. இது திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவிற்கு, விசிகாவிற்கு, அதே போல எல்லா கட்சிக்கும் இருக்கு. ஒவ்வொரு கட்சி இப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி ஒன்று ஆரம்பிச்சா பின்னாடி டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும், பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்கணும், சோசியல் மீடியாக்கள் ஆரம்பிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே இந்த மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை பகச்சிக்கிட்டாரு. சி.வி. சண்முக குரூப்பை என்ன பண்ணிட்டாரு, அதிரடியாக பதவியிலிருந்து நீக்கிட்டாரு. இதனால் சி.வி. சண்முகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட நமது அம்மா நியூஸ் ஜே போன்ற மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதிமுக தரப்புலேருந்து வருகிற நியூஸை நாங்கள் ஒன்றுத்து என்ன பண்ண மாட்டோம், பப்ளிஷ் பண்ண மாட்டோம், நாங்கள் போட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி நியூஸ் ஒன்று கூட இங்கே வராது. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே நல்லது பண்ணா கூட அந்த சேனலில் போடவே மாட்டாங்க. ஆனால் தப்பு நடந்தால் உடனே போட்டுருவாங்க. சின்னதாக ஒரு தப்பு பண்ண ஒரு ஈ அடிச்சா கூட எடப்பாடி பழனிசாமி ஈ அடித்து விட்டார், அந்த ஈ செத்து போயிருச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்ல அடிப்பாங்க நியூஸ் ஜேல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதிரடியாக என்ன பண்ணாங்க காட்டிட்டு வராங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமாக உண்மை. மக்கள் இடத்துல எப்படி இவர் ஈஸியாக கனெக்டிவ் ஆக போறாரு அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்டிவ் ஆகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா பிளாட்ஃபார்ம் தான், சோசியல் மீடியா தான். ஸோ இதில் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டு இருக்கிறார். இனி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மீடியா சேனலும் கிடையாது, மீடியா சோசியல் பேஜ் எதுவுமே கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க டிவி கேக்கு ஆதரவாயிருச்சு. இப்போ அந்த நியூஸேன்றது பார்த்தீங்கன்னா
டிவிக்கு உடைய நியூஸ் வந்து அதிகமா போடுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனலோ இல்ல நியூஸ் பேப்பரோ இடவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களே அரசியல் நடத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸே அப்படின்றது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிவி சண்முகம் அங்க போனதுனால இப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்தார், அது செய்தார், இது செய்தார் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நியூஸ் மேல போட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் கூட நியூஸ்ல பிளே ஆகக்கூடாது, அதே போல பத்திரிகையில வரக்கூடாது அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கிறாங்க சிவி சண்முகம் டீம். ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்காரு. என்னதான் கட்சி உங்க கிட்ட இருக்கட்டும், அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய படைபலமே உங்க கிட்ட இருக்கட்டும், மீடியா இல்லையே, மக்களிடத்துல கனெக்டிவ் ஆகுறது அதுதானங்க. நீங்க கட்சி நடத்தி போராட்டங்கள் பண்ணா கூட இங்க சென்னையில நீங்க போராட்டம் பண்ணா கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இதே நீங்க மீடியால போட்டு பாருங்க, அட்டன் டைம் என்ன பண்ணும், கன்னியாகுமரிக்கு இல்ல காஷ்மீருக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. நியூஸ் டேல இருந்து அவர் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இது மேட்டு அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, நியூஸ் டேல எடப்பாடி பழனிசாமி நியூஸ் வரக்கூடாது, நமது அம்மால அவரை பத்தி எந்த ஒரு அறிக்கையும் வரக்கூடாது அப்படின்னு தடாலடியா என்ன பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ரொம்ப திகைச்சு போயிட்டு இருக்கிறாரா. பரவாயில்ல சார், நம்ம ஒன்று ஆரம்பிப்போம், வெயிட் பண்ணுங்க, நமக்குன்னு ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறோம், நமக்குன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டீம் என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி குரூப்ல இறங்கி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மீடியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அவசியம். இப்போ ஒரு தனிநபர் கூட தேவைப்படுது. ஒருத்தருங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்களா, ஏன்? ஏன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறுது. ஃபாலோவர்ஸ் ஏறுனா இப்போ இவங்க வந்து பிரபலமானவங்கப்பா, இன்ஸ்டால பிரபலமானவங்க தெரியாதா, இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுவாங்களே, இவர் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சோசியல் மீடியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் ஆயிடுது, அப்போ ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். ஏன்னா மக்களை வந்து ஈஸியா கனெக்ட் இருப்பா. எடப்பாடி பழனிசாமி இது பேசினார், இது செஞ்சாருன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்க மீடியால போட்டாதான் இது வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணணும், பொதுமக்களை கனெக்ட். பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியால வெறுப்புணர்வுகளை திணிச்சு திமுகவையும் அதிமுகவையும் திட்டி மக்களிடத்துல ஒரு வெறுப்புணர்வு என்ன பண்ணிட்டாங்க, டிவிகே அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா ஐடி விங் இருக்குல்ல, அவங்க வந்து பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பொதுமக்கள் மத்தியில வெறுப்புணர்ச்சிகளை விதைத்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அரசியல் நடத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மக்களிடத்துல போய் என்ன பண்ணல, அரசியல் பண்ணி ஆட்சி பிடிக்கல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, மக்களை சந்திக்கிறதுக்கே வரலையே, அதெல்லாம் நம்ம பேசிதான் இருந்தோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு தனிநபருக்கு அது ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து அடிப்படையாக ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை இப்போ ஒதுக்கி வச்சாங்க. சிவி சண்முகம் கையில் இருக்கிற நியூஸ் டே அப்புறம் நமது அம்மா பத்திரிகை மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுச்சு, எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.